குல தெய்வத்தினுடைய அனுகிரகமும் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகமும் இந்த மீனத்துக்கு அதிகமா இருக்க போகுது இந்த மாசம். அடுத்தது பாருங்க 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், அவர் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு 8ஆம் இடத்துல இருக்குது. அப்ப 2 8 கூடையவர், அப்ப 2 8 தொடர்பு ஏற்பட்டதுனாலே விபரீத ராஜயோகங்கள், திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே கிடைக்க போகுது. ஏதாவது ஒரு வழியில பண வரவு, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. தந்தை மூலமாக மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அவருடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத வெளிநாடு வெளியூர் பயணங்களை இந்த காலகட்டங்களை தவிர்த்துக் கொள்வது என்பது நல்லது. அடுத்தது 3 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீசமாகும். அதாவது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் சுக்கிரன் நீசமாகிறது யோகம். ஏன்னா கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ உங்களுடைய கெட்டது எல்லாமே விலக போகுது. உங்க முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. எதிர்பார்த்தது எல்லாமே கைகூடி வரப்போகுது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். கண்டங்கள் விலகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள்.